எல்லாம் கை தட்டுங்க, சிறப்பாக கை தட்டுங்க. ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் வெள்ளவூரன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும், கலையாளி முருகண்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். அவர்களுக்கு கொண்டாடி போட்டு எல்லாம் கை தட்டுங்க, சிறப்பாக கை தட்டுங்க. அருமை 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 அருமை. அண்ணன் சுந்தரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். ராசா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். ராசா அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். தம்பி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். எனது சித்தப்பா பாண்டி அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக மாலை பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். திருவண்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ திருவண்ணன் திருவாயி பங்காளிகள் கும்பகோணத்திலிருந்து வருகை தந்திருக்கும் எனது உடன் பங்காளிகள் சாமிநாதன் குடும்பனர் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். பங்காளிகள் கும்பகோணத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அவர்களை மேடைக்கு வருக வருகை நான் அன்போடு வரவேற்கிறோம். மணிகண்டன் பங்காளிகள் கும்பகோணத்தில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். பழனி கும்பகோணத்தில் இருக்கும் பங்காளிகள் மேடைக்கு வருமாறு அன்போடு வரவேற்கிறோம். கோவிந்தராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். பழனி சாமிநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். வருமாறு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தேவேந்திரகுல பங்காளிகள் அனைவரும், எனது அண்ணன்மாரும் தம்பிமாரும் இந்த மகமாயி சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தையும் சீரும் சிறப்பாகவும் நடத்துவதற்கு என் பங்காளிகள் அண்ணன்மாரும் தம்பிமாரும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இதை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு அவர்கள் பாதம் தொட்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.
வைத்த அன்பு உள்ளங்கள் பாசத்திற்குரிய கவத்தாரேந்தல் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் பங்காளியுடைய சார்பாக ஒரு பாடல். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக சொத்துக்கு முத்தாக யாரும் மறுத்ததில்லை தந்தைமுகமறிந்ததில்லை தாராட்டு கேட்பதில்லை போராட்டு அறிந்ததில்லை யாரும் மறுத்ததில்லை தந்தை முகமறிந்ததில்லை தாராட்டு கேட்பதில்லை போராட்டு நடந்ததில்லை தானாக மகந்து வந்தார் தந்தை இளைய தம்பி தானாக படித்து வந்தார் தந்தை இளைய தம்பி தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனென்று சொத்துக்கு சொத்தாக சொத்துக்கு சொத்தாக கண்ணு திறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் சன்னத்தன்று கடைச்ச தம்பி செல்லமாய் வளர்ந்ததில்லை சன்னத்தன்று கடைச்ச தம்பி செல்லமாய் வளர்ந்ததில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் கருது இல்லை சொத்துக்கு சொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கண்ட சொந்தமடா ரகங்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கண்ட சொந்தமடா ரோஜா இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜா இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் தவத்திறந்தவருடைய தேவேந்திர குலவேலர் பங்காளிகள் மாறாத பாசமடா சொத்துக்கு சொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் கண்டு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக சொத்துக்கு சொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக
எம் தங்கராசன் எங்க பங்காளிகளை வாழ்த்தி பாடியதற்காக அவருக்கு கொண்டாடியை பற்றி கரியப்படுத்திக் கொள்கிறோம். உங்களுடைய அன்பு என்றும் எங்களுக்கு வேண்டும். வரணும் வரணும் வரணும். சிறப்பாக கை தட்டுங்க, சிறப்பாக கை தட்டுங்க. சிறப்பு சிறப்பு அருமையான ஒரு எனது அண்ணன்மாரும் தம்பிமார்களையும் வாழ்த்தி அண்ணன் பாடியவர்களுக்கு என் பங்காளி சார்பாக அவருக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன். உண்மையாலுமே பாசம் என்றால் என்ன, அண்ணன் தம்பி என்றால் என்ன, இந்த உறவை பாராட்டி பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் பாலமணி அண்ணன் அவர்கள் 501 அன்பளிப்பாக கொடுத்து, இந்த காசு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ணன் தம்பி உணர்வை பாராட்டி அவர் பாராட்டி இருக்க அந்த அண்ணன் அவர்கள் கை தட்டுங்க. பாலமணி அண்ணன் அவர்களுக்கு சிறப்பாக கை தட்டுங்க. இந்த 501 பெரிய காசை பெரிய விஷயம் கிடையாது. பாசத்தை பெரிதாக நினைக்கிறார் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி நன்றி. இடையில பாரு 4-5 பேர் தூங்குற. இந்த யூடியூப் சேனல் பதிவு செய்து கொண்டு இருக்கும் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அந்த பழக்கமே இல்லையே எங்க செட்டில். ஆமா அப்புறம் ஓ குழா பைப்பு குழா தண்ணி. பொண்டாட்டி ஒழுகிய பொண்டாட்டிக்கு ஒழுகுதா இல்லையா? ஒழுக பண்ணிய நீ செஞ்சாலும் செய்யாதீ. என்னது நல்லது கெட்டது வரவு செலவு. ஆமா சரி, நீ செத்து போயிட்டு பொசுக்கணும். தாலி அறுக்கிறது யாரு? யாரு? உன் பொண்டாட்டி. நீ சொல்றது உண்மைதாயா? நம்ம செஞ்சாலும் செய்யறனாலும் வீட்டு வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் வரவு செலவு கணக்கு போட்டாலும் போடலனாலும் சம்பாரிச்சு தாலி கட்டிய நாள் முதல் நம்ம கொடுக்கிற இமிசையெல்லாம் தாங்கி எவ்வளவோ துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு கடைசி வரையில நம்ம கூடவே இருந்து நாளைக்கு முடியலன்னு படுத்துக்கிட்டோம்னா சரி, பெத்த தாய் பார்க்க முடியாத வேலையை கூட பொண்டாட்டி தான் பார்க்கும். அதனால தாய்க்கு பின் தாரம்னு சொல்லியிருக்காங்க. நம்மள பெத்த தாய்க்கு அப்புறம் பொண்டாட்டி தான் நமக்கு அம்மா. அதனால பொண்டாட்டி தான் வேலை. பொண்டாட்டி வாழ்க்கை பொண்டாட்டி ஒழிக. அதுதான் பெரிய சிக்கல். மிருதங்காரன் கோச்சுக்குவாரு. ஏப்பா என்னப்பா எங்க ஒரு ரொம்ப வேணாம், நம்ம வந்த வண்டியில ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவான்? ஸ்டெப்னி இருக்குல்ல,
அது மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓஹோ ஆமா. அப்ப அது வேணுங்கற. அது வேணும். நீ சொல்றது உண்மைதாயா? நேத்து எங்க சாப்பிட்டா? நேத்து சோறு தின்னாங்க ஹோட்டல்ல. இன்னைக்கு சோறு ஊர்ல. ஆமா. இப்ப ஹோட்டல் சோறு, ஊர் சோறு, வீட்டு சோறுன்னு கலந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆமா. நமக்கு ஏதோ ஒண்ணு வச்சுக்கணும். ஏதோ ஒரு ஆமா. ஆமா. ஓட்ற வண்டிக்கே ஸ்டெப்னின்னு ஒண்ணு இருக்குது. வாழ்க்கை ஓட்ற நமக்கு எது வேணுமா நம்ம? கண்டிப்பா வேணும். அப்ப ரெண்டு சேர்த்து வச்சு ஓட்டிடுவோம். படி வாழ்க்கை படி வாழ்க்கை. வித்தியாசமா இருக்கு சாமி இன்னைக்கு. என்ன சாமி? பொறுமை சாமி. யாரு சாமி வந்தது? என்ன மயிர் பிடுங்க வந்த? வணக்கம் சாமி. வந்த சாமியா பொசுக்குன்னு ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்கலான்னு பார்த்தேன். ஒரே கேள்வியில மலை ஏற்றிட்டு அப்புறம் கிட்ட கேட்கறது. ஆமா. பரவாயில்ல. சிறப்பான ஒரு ஒளிபெருக்கி. ஆமா. ஒரு நாடகத்துக்கு படித்தான் ஒளிபெருக்கி அமைக்கணும். மிக சிறப்பாக அமைச்சிருக்காங்க. கண்டிப்பா. முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா. ஏன்னா விடியற வரைக்கும் விரைக்குமா? விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரைக்கும். ஓ, விடிய வரையும். வரையிலும். வரையிலும். ஆமா. நமக்கு உயிர் கொடுக்கறது ஒளிபெருக்கிட்ட. அவர் பொண்டாட்டி புருஷன் மாதிரி, நம்ம பொண்டாட்டி மாதிரி. அதான் உண்மை. நம்ம பொண்டாட்டி அவர் நமக்குதான் புருஷன். ஏன்னா அவங்க நல்லா செஞ்சாத்தே நம்மளும் நல்லா செய்ய முடியும். என்ன நல்லா சரிண்ணே. பெட்டிக்காரர் எந்திரிச்சு குடிஞ்சுக்கிட்டாரு. இல்ல, அவருதான் சிறப்பு சிறப்பு. அருமையான ஒரு ஒளிபெருக்கி. ஆமா ஆமா. வணக்கம், வந்தனம், வெல்கம், நமஸ்கார். ஆர்வல் தலைத்து அருகுமல் பெருன்றி ஆணையிட்ட கரங்க உழைத்தோர் மற்ற அவசர மக்களை தங்க தொட்டிலை தாக்கி வளர்க்கும் ஜனதர்ம தாய்க்குளங்களை நாடாக்கள கண்மணிகளை ஆரோக்கியப்படும் இளைஞர்களை சினிமாக்கள ரசிகர்களை ஒரு முக்கியஸ்தரை அவர்களை விழா கம்பெனி அவர்களை ஒரு நாட்டமை அவர்களை ஒரு தலைவரை அவர்களை மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இரவும் பகலும் பாராமல் தூக்கமின்றி என் நாட்டை கண்ணும் கருத்துமாக காவல் புரிந்து வரும் காவல் தெய்வங்கள் காவல்துறை அதிகாரி அவர்களை மற்றும் கோயில உயர்ந்த பயன்பெறக்கூடிய பூசாரி அவர்களை உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்கும் சார்பாகவும் அரியன் குட்டிக்கொம்பளை நான் உங்கள் பொன்னான பாடல்களை முடிச்சதை சமர்ப்பிக்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. உங்க 4 பேர்த்து கொடுக்குறேன். வணக்கம் வணக்கம். என்னத்து கொடுக்குற? காலையில உப்புராஜனை கொடுப்பாரு. கொடுக்கறதா கொடுக்குற? அவர் சம்பளத்தை கொடுப்பாருயா. உப்புராஜனை சொன்னாலும் சொல்லாடி காலையில கொடுப்பாரு. அதுவே. ஆமா, நான் வந்து வணக்கத்தை கொடுக்குறேன். ஓ, வணக்கம் வணக்கம். நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. அப்படியே கொஞ்சோண்டு கெயின் வச்சு சார்பு கொஞ்சோண்டு வச்சு வாயில வச்சுடுங்க. கொஞ்சம் வாயில் நல்லா வச்சுருந்தேன். வாயில வைக்கிறதா? இல்ல, வாலிம் வைக்க சொல்லியா? வாலிம் ஏத்துனே புருஷன். அப்புறம் இருக்கணும்யா. அருமை அருமை அருமை. ஏடிஆர் ஆடியோ அருமையான சிறப்பு. சிறப்பான ஒரு ஒளிபெருக்கி. இப்படி இருந்தா தானே நல்லா இருக்கு பாடுறதுக்கு. சிறப்புனா. ஆமா. மனசு போல வச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு ஊர்ல பாடவே முடியாதுண்ணே. சிறப்பு சிறப்பு. தந்தர 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 Sana
அருமை அருமை, மிக சிறப்பு. சிவகங்கை மாவட்டம் திருமபுரம் வட்டம் தவந்தாரேந்தல் கிராமத்தில் அமர்ந்து அருள்வித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ திருவண்ணன் திருவாய் திருக்கோவில் ஆடி 18ஆம் பெருக்கு விழாவினை முன்னிட்டு தேவேந்திரகுல வெள்ளாளர் பங்காளிகள் நடத்தக்கூடிய நாடகமாக உயர்திரு திருமபுரம் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் மற்றும் தவந்தாரேந்தல் உயர்திரு கிராம நிர்வாகிகள் அலுவலர்கள் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் நாடகமானது அன்புக்குரிய சகோதரர் உயர்திரு பி உப்புராஜா அவருடைய கலைக்குழு பெருமோடு வழங்கக்கூடிய நாடகமாக ஸ்ரீ நார்த்தாமலை பகவாய் என்னும் சின்னகருப்பு பெரியவருக்கு நாடகம் நடைபெறும். இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்க வந்த நடிகர்கள் மற்றும் இசை கலைஞரின் விவரத்திற்கு எங்களால் சிறந்தன் பெறுபெற்று சொற்களில் முழக்கமிட்டு சுந்தர தமிழே பாட்டி செய்து வண்ண கவசங்களை சூடி எங்கள் கலைவருடன் நாடி சென்றல் விட்டவர் சொட்டவர் அன்புக்குரிய சாரமான உயர்திரு சங்கர் அவர்கள் இவர்களபடி சிவனாகும் மற்றும் பெரிய கருப்பனாக நடித்து உங்கள் அன்பை மாசி பெற காத்துக் கொண்டிருக்கிறார். திண்டுக்கல் டிவிகே ராமலிங்கம் ஒப்பனாக நடத்தி கொண்டிருப்பதற்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். சிறப்பு, அருமையான ஊர். உண்மையிலுமே எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். நம்ம ஊர் சிறப்பான ஊரில் கை தட்டுங்க, சிறப்பாக கை தட்டுங்க. ஒளி ஒளி அமைப்பாளர் AVR ரேடியோஸ் நல்லூர் உரிமையாளர் அழகர் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும், இணைந்து ஒளி ஒளி அமைப்போம். எனக்கு பாசத்துக்குரிய தம்பி ராமர் லட்சுமணன் 2 பேரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். AVR ரேடியோஸ் நல்லூர் உரிமையாளர் அழகர் பொன்னடி வாரிசு அவர்களுக்கு பொன்னாடை போட்டி தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அந்த வானத்தை போல மனபடைச்ச மன்னவனே போல ஒளி ஒளி அமைப்பு சீரும் சிறப்புமாகும். எங்கள் தேவேந்திர குல பங்காளிகளுக்கு நடத்தி கொடுத்த எனது தம்பி ராமர் லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி தேவேந்திர குல பங்காளி சார்பாக கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். எல்லாம் கை தட்டுங்க, சிறப்பு சிறப்பு, அருமை அருமை. இன்னைக்கு விடிய வரைக்கும் கை தட்ட சொல்லுவோம், கோச்சு கூடாது. இது மகமாய் நாடகம், சிறப்பான ஒரு பல்லு. பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய தேவேந்திர குல பங்காளிகளுக்கும் நன்றி நன்றி. நாடகம் அருமை அருமை. எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய தேவேந்திர குல வெள்ளாளர் பங்காளிகள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்கும் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். சுந்தர தமிழிலே பாட்டு செய்து உங்கள் பிஞ்சனைகளை உறவாடி பார்ப்பவர்களை பரவசப்படுத்தி கலைமகள் அலைமகள் மலை மகள் என்றெல்லாம் பெயர் கொண்ட ஒரு மண்புக்குரிய சகோதரி மனே உயர்திரு ஜெயா அவர்கள் இவர்கள் சத்தியாகவும் பின் தெலுங்காயாகவும் பின் மகமாக நடித்து உங்கள் அன்பை மாசி பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சிவகாமி மகனிடம்
எந்த சிவகாமி? மணப்பாறை சிவகாமியா? எங்கு சென்றால் வெட்டு முரசு கொட்டி தனக்கு நீர் தானே என்று சிங்கனை போட்டு உணவுக்கு ஒரு சூரியன், இரவுக்கு ஒரு சந்திரன், தண்ணீருக்கோ தாமரை, குதிரைக்கோ வேகம், ஆணுக்கு ஒரு வீரம், பெண்ணுக்கோ தன்னடத்தை, பேச்சுக்கோ இலக்கணம், சென்ற அமிழுக்கு அடுக்க சொல் சொற்பொரு புரியும் அன்புக்குரிய சோழர்மனே உயர்திரு அழகர் அவர்கள் இவரங்க மேடை கோட்டை பெருமளாகும் மற்றும் சின்ன கருப்பனாக நடித்து உங்கள் அன்பை மாசி பறக்காக வருகிறார். எங்கு சென்றால் வெட்டு முரசு கொட்டி நாட்டு உலசு பெற்று தனக்கு நிகழ்தான் என்று சிங்கனை போட்டு சீ பாய்ந்து வெற்றி கொடி நாட்டி ஆறுமணி சக்கரவர்த்தி என்றெல்லாம் பேர் விட்டவர் அன்புக்குரிய சகோதரர்களே உயர்திரு PM தங்கராஜ் அவர்கள். மாத்திட்டாங்களா? PM தங்கராஜ் அவர்கள் இவரங்க மடியில் ஆறுமணிய பின்பற்றினை சேர்ப்பார். பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வில்லலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வில்லலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ துள்ளி வரும் வில்லலையே தூது சொல்ல மாட்டாயோ
பார்க்கும் கண்ணாலே பொய்யெழுதி போனாலே ஆசைக்கு ஆசைத்தே ஆனம் போட்ட காதலித்தே ஆசைக்கு ஆசைத்தே ஆனம் போட்ட காதலித்தே ரோசன் பார்த்து ஓடி போய் சொல்லிவிடு ரோசன் பார்த்து ஓடி போய் சொல்லிவிடு பாட்டுக்கு பாட்டெடுத்தே பாடுவதை கேட்டாயோ சொல்லிடோ தூது சொல்ல மாட்டாயோ நீ தூது சொல்ல மாட்டாயோ தூது சொல்ல மாட்டாயோ தூது சொல்ல மாட்டாயோ அதற்கு நிற்கிறாங்க சென்ட்ரல் வெற்றி பரிசு கொட்டி நாட்டம் உல்லாஸ் வெற்றி கணக்கில் சீக்கிரம் போட்டு சீறி பாய்ந்து கோடி குமரன் பேரிட்டார் பண்புக்குரிய சாருமனே உயர்ந்து மருந்தவர்கள் ஜிவர்கமணியில் மிருதங்கம் டோலக் தவளவனை சேர்ப்பார். மிருதங்கம் வித்வான் வி.கே. கண்ணன் மருது அண்ணன் அவர்களுக்கு தேவேந்திரன் பங்காளி சார்பாக பொன்னாடையை பற்றி கருவிப்படுத்திக் கொள்கிறோம். சிறப்பு கை தட்டுங்க, சிறப்பு கை தட்டுங்க. அருமை அருமை. விடிய வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு உழைக்கிறதுப்பா. உண்மையிலுமே நீ படுத்தா தூங்குற, நானும் தான் உழைக்க இருந்தாலும் அவர் உழைக்கிறார் ரொம்ப. அதற்கு இணையாக அதற்கு நிகராக
சேடல் விட்டமுடிச்சு கொட்டி நாட்டுமுள் லாசி பற்றி பலவாத்திய மன்னரெல்லாம் பேர் விட்டவர் அன்புக்குரிய சகோதரர் மனை உயர்திரு தினேஷ் அவர்கள் ஆதரவு செய்ப்பார். அவர்களுக்கு தேவேந்திர குல பங்காளிகள் சார்பாக பொன்னாடை போத்தை கேர்வத் பண்ணிக்கிறோம். விடிவரை எங்களுக்கு தாயாகும் தந்தையாக வழங்கக்கூடிய தாளம் தாளத்தினை சிவர் அன்புக்குரிய சேரமனே உயர்திரு மோகன் அவர்களுக்கு தாளத்தினை செய்ப்பார். தேவேந்திர வேளாளர் பங்காளி சார்பாக பொன்னாடை போட்டி அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களை நாடக அமைப்பாளர் உப்புராஜா அண்ணனுடைய கலைக்குழு சார்பாக நன்றி. வண்ண வண்ண சீன் அமைப்பு SS ராமு சீன் கம்பெனி இருப்பிடம் வளநாடு கைகாட்டி மிக சிறப்பாக சீனமைத்துள்ளார்கள். சீனமைத்த அன்புள்ளங்கள் நன்றி, நன்றி, வணக்கம். மைக்கு குயிக் அருமையான லைட் ஆமா வெயிட் நாங்கள் மங்கிய குரல்ல பேசிய போதிலும் தெல்ல தெளிவாக கணீர் 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 என்று சொல்லக்கூடிய ஒளிபெருக்கி நிலையம் உண்மையாலுமே சிறப்பு. வரிசையா நாடகத்துக்கு போறோம் தினமும். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி மைக் செட் போட்டிருப்பாங்க. ஆனா உண்மையாலுமே நேற்று இன்னைக்கு நல்லா அமைச்சிருக்கு மைக் செட். சரி, ஏன்னா அவங்க இருக்க வந்து நம்மளுடைய பாடுறது பேசுறது எல்லா சத்தமும் அவங்க கையில தான். இந்த மைக் செட் சத்தம் எவ்வளவு தூரம் கேட்குதோ அவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆகும். நல்ல பேர் கிடைக்கும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்த நல்லூர் AVR ரேடியோஸ் இருப்பிடம் நல்லூர், உரிமை அழகர். மிக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்த AVR ரேடியோஸ். கரண்ட் இருந்தா கரண்ட்ல போடுவார், கரண்ட் இல்லைன்னா ஜெனரேட்டர்ல போடுவார், ஜெனரேட்டர்ல பேட்டரியில போடுவாரியா, பேட்டரியில UPSல போடுவாரியா, அதுவும் கழட்டி கொண்டு வீட்டுல போட்டு டொங்காஸ் போடுவாரியா. டொங்காஸ்னா என்னங்க? டொங்காஸ்னே தெரியாதா? தெரியாதுயா. இந்த மண்ணு குண்டியில பாத்திருக்கியா? மணி குண்டியிலையா? ஆமா, தொடச்சு விட்டு போ. மண்ணு உண்டியல். உண்டியலா? அதுல 1 ரூபா காசு 2 ரூபா காசு 10 ரூபா காசு எல்லாம் போட்டா சத்தம் எப்படி கேட்கும்? தொங்குன்னு கேட்கும். அதனாலதான் அதுக்கு பேரு டொங்காஸ். சரி, தாள் போட்டா அது 10 ரூபா தாள் 20 ரூபா தாள் போட்டா டொப்புன்னு விழுந்துரும். அதுக்கு பேரு டொங்காஸ். மிக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்தேன் AVR ரேடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் தங்கமான ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களுக்கு கலைப்பு சார்பாக நன்றி, நன்றி. தெரிந்து கொண்டு சாப்பாடு கருப்பாதான் இருக்கும். இல்ல அருமையான சாப்பாடு, சோறு தானே இன்னைக்கு. அப்புறம் என்ன பியவாதன்னு சொன்னேன். இல்ல அருமையான சாப்பாடு, அருமையான சாப்பாடியா வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க சொல்லி உட்கார வச்சு போட்டாங்க பாரு. சோறுதாயா? சரி சரி, நல்லா சாப்பிடத்தே முடியல. நல்ல வயிறு நன்றி என்ன வயிறு. ஆமா ஆமா ஆமா, 3 மணிக்கெல்லாம் பசி எடுத்து. 3 மணிக்கா? உனக்கு 3 மணிக்கு, எனக்கு 3 மணிக்கு பப்பன் சரி முடிஞ்சா பசி எடுத்துக்கும். மிகச் சிறப்பாக எங்களுக்கு அன்னம் வழங்கி அன்பு உள்ளங்களுக்கு எங்களுக்கு கலைப்பு சார்பாக நன்றி, நன்றி, வணக்கம். ஆள வழங்கி அப்படியே சுந்தரி சிட்டு சிங்கார ஒற்றை அன்புக்குரிய சேர்மனை உயர்வு துர்கா அவர்கள் உங்கள் டான்சராக நடித்து உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். நீரில் குளித்தாலும் தூக்கம் வரவே பக்கத்திலே இந்நாடகத்தினை அரும்பாடுபட்டு வைத்த
தேவேந்திர குல வேளாளர் பங்காளிகள் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுக்கு கணக்கில் சிறப்பாக நன்றி தெரிந்து கொண்டு நாட அமைப்பாளர் அன்புக்குரிய சார்பினை திருவாரூரை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர் பி உப்புராஜ் அவர்கள் இந்நாடத்தில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்லாமல் புராண நாடகங்கள், சரித்திர நாடகங்கள், பக்தி நாடகங்கள் எவ்விதமான நாடகம் இருந்தாலும் அவர்களே கொடுங்க. புகழ் பெற்ற நடையிலே கொண்டு மிக சிறப்பாக நடத்தி தெரிந்து கொண்டு எல்லா பேரையும் சொல்லியாச்சு. காலையில அவர் 7 மணிக்கே போன் போட்டார் உப்புராஜ். ஏன் சொல்ற, நாடகம் கொடுக்கறது போதும் போனு மேல போன தூங்க விடாம. ஆமா, எல்லா பேரையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லணும். ஓம் பேர் சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்கள் முன்னால் ஒரு அடி கொண்டு இருக்கும். ஏன்னா அவளுக்கு முன்னாடி அப்புறம் என்ன கொட்டை பின்னாடியா? கொட்டைக்கு பின்னாடியா? முன்னாடிதான். அவளுக்கு முன்னாடிதாயா? முன்னாடிதான். ஈபரங்க மேடையில் இந்த மேடைதான். அப்புறம் என்ன கரூர் மேடையா? இங்க நடைபெறும் நாடகத்தில் இந்த நாடகம் தான் நடக்குது. வீட்டுல ஒழுக ஏன் இப்படி நிமிஷப்படுத்துற? என் வீடு காங்கிரீட் வீடு. காங்கிரீட் வீடுங்க. உங்கள் முன்பதாக முன்பதாக அப்புறம் என்ன பின்பதாகவா? என்னையா உன்னோட பெரிய வம்பா இருக்கு. மூச்சு விடக்கூடாதுன்னு அப்புறம் கோயில்ல ஈடுபட்டு போயிருக்கேன் பாத்துக்க. மேமுச்சா கீமுச்சா? மேமுச்சா விட கீமுச்சா விட்டுறாத, அமைதியா இருக்கணும். சரிண்ணே. உங்கள் முன்னால் உரையாடி கொண்டிருக்கும் சிறந்தாலும் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரை சேர்ந்து பி சிவனேசன் உங்கள் முன்னால் பப்பனாக விடம் தாங்கி உங்கள் அன்பையும் ஆசி பெற காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்நாடகத்தில் தாளக்குற்றம், மேலக்குற்றம், சொல்குற்றம், பொருள்குற்றம் எவ்வாறு குற்றம் வந்து போதும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கை கொண்டு விடிவரை நாடகத்தில் கடிதத்தை சிறப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் கதாபாத்திரம் தொடங்குகிறோம். ஏன்னா முந்தனா மாதிரி ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்ன பெரிய காரியமா? பெரிய சம்பவம்னு சொன்னா பெரிய காரியமா? ஓ, பெரிய விஷயமா? ஆமா. ஒரு வள்ளிதர்மன் நாடகம் கான்ட்ராக்ட் ஒண்ணு வாங்கியிருந்தேன். சரி. நாடகம் வாங்கும் போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எப்படி தம்பி எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48வது நாள் மறுதலைக்கு நாங்க நாடகம் வச்சிருக்கோம். ஆமா, வள்ளிதர்மன் நாடகம். சாமி வரும்ல, பள்ளித்திரம் நேரத்துல சாமி வரும். முருகன் நாரதர் வள்ளி சாமி தானே? அது சாமி தான் வரும்னு சொல்லிட்டு அட்வான்ஸா வாங்கிட்டேன். ஆளுகளெல்லாம் கூட்டி போயிட்டேன். சரி, கூட்டி போனா நல்ல ஆட்டுக்கறி கோழிக்கறின்னு சொல்லி கறி நிறைய நல்லா வலுவா சாப்பிட்டான். சரி, சாப்பிட்டோன்னே நாடகம் ஆரம்பிச்சாச்சு. பப்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். நாட்டாம அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. முன்னாடி பார்த்துட்டு இருக்காரு. ஆமா, சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்படிங்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல உற்சாகம் கொடுத்து கொடுக்க பப்பு டான்ஸ் கொலிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி, பப்பு டான்ஸ் முடிஞ்சு டூயட் பாடிட்டு இருந்தோம்ல. ஆமா தம்பி கோமாரி அப்படின்னாரு நாட்டமையா. சொல்லுங்க 13 டீங்க அப்படின்னு. டீவரன் சாமியை வர சொல்லு. ஏன்னா வள்ளி எப்படி பாடுது அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துல இருக்கிறாங்க. அக்கா ரெடியானே ரெடியானு. சரி, நாங்க உள்ள போயிட்டு வள்ளிய வெளியே தரலாம். வள்ளி வெளியே வந்து குயிலா கூவுது. என்ன அதிசயமா இருக்குது. என்னடியா குயிலா கூவுதா? குரலா குயில் மாதிரி. ஓ, தேன் குரல். அப்படி பாடிட்டு இருக்கு. நந்தவனத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. டான்ஸ்கார புள்ள ரெடியாக சொன்னா நெளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி, ஏமா அப்படி நெளியிற? நீரமா எனக்கு முன்னாடி போகணும், துணியா மாத்தமா அப்படின்னு. அண்ணே வயிற்று வலிக்குதுன்னு நினைச்சு. ஏமா என்னமா அப்படின்னு. அண்ணே ஆட்டுக்கறி கோழிக்கறி தின்னதுனால அதுக்கு சேரல. சரி, வயிற்று வலிக்குதுன்னு நினைச்சு. நந்தவனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ. நந்தவனத்துக்கு கிளம்புமானே. இந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சு, துணி மாத்த போறதுக்குள்ள முருகனுக்கு நிலமாலை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஆமா, முருகனு மாலையை விட்டுட்டு இலையை மட்டும் சைஸா முருகிட்டு துணி மாத்துறதுக்குள்ள போய் இலையில ஒரு தள்ளு. என்ன இலைய போட்டு மூடி ஒரு ஓரமா இழுத்து வச்சிருச்சு. சரி, இழுத்து வச்சுட்டு நான் வந்துருச்சு. துணியை மாத்திட்டு நந்தவனத்துல வந்து ஆடிக்கிட்டு இருக்கா. நாட்டமைய கூப்பிடுறாரு. கோமாளி மரியாதை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவரு சாமி என்னங்க ஏனே சாமி அவரை சொல்லு. நாடகத்துல பாக்கணும் எப்படி புராணம் பேசுற, எப்படி பாடுறாரு, எப்படி இதிகாசம் பேசுறாரு அந்த கணக்குல இருக்கிறாங்க. சரி, திட்டு வண்டிக்கு ஓடுறேன். அங்க போன படுத்து இருக்கிறாரு. சரி, எந்திரிச்சு வாங்க பவுடர் போடணும் அப்படின்னு. தம்பி என்ன 2 மணி தான் ஆகுதுன்னு வாங்க கூப்பிடுறாங்க. வாங்கனே அப்படின்னு அவர் வந்து பவுடர் போட்டுக்கிட்டு இருந்தாரு. பவுடர் போட்டு அங்க இருந்து அவர் ரெடி ஆயிட்டு உள்ள இருந்து வெளியே சத்தம் போடுறாரு. சரி, ஏன் பப்புனுக்கார தம்பி ரெடி ஆயிட்டேன். ஊர்ல சந்தனம் எதுவும் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? வெறும் உடம்பாவா வர்றது அப்படின்னாரு. ஆனா சந்தனமெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. என் பேக் பக்கத்துல பாருங்க வாழை இலையில மடிச்சு வச்சிருக்காங்க. அள்ளி அப்பிட்டு வாங்கினேன் அப்படின்னு. இவர் தூக்க காலத்துல என்ன பண்ணிட்டாரு, ஊருக்காரங்க வாங்கி கொடுத்த சந்தனத்தை தெரியாம சரி இந்த டானிஸ்கார புள்ள வச்சிருச்சு பாருங்க இலையில. ஆமா, அதை எடுத்து கழுத்து கீழே முட்டப்பா அப்பிட்டாரு. அப்பிட்டு ரெடினாரு இல்ல. சரி, நாங்க உள்ள போக நானும் வெளியே வந்தாரு. பெட்டி மருந்தங்க தெரிச்சு ஓடுறாங்க. என்ன காரணம்? ஆமா, ஏன் இன்னைக்காவது நைட் முன்னாடி வச்சிருக்காங்க. எந்த பக்கம் வச்சிருந்தாங்க அவங்களும் தெரிச்சு ஓடுறாங்க. இவர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பக்கமளத்து சத்தத்தையே காணுமே அப்படின்னு என்ன பண்ணிட்டு சைடா ஓடிட்டு பாக்குறேன். பெட்டி மருந்தகத்திலயும் ஆளக்கானா, லைசெட்லயும் ஆளக்கானா. நான் பையன் எவ்வளவு சம்பளம் கேட்க போறாரோ தெரியலையே அப்படின்னு நான் முடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். பார்த்தா 3 போக்கஸ் லைட் இதே மாதிரி. இந்த 3 போக்கஸ் லைட் வெளிச்சத்துக்கு அதுக்கு அவர் உடம்புல இருந்த சந்தனத்துல
என்ன சொல்லுவேன்? என்ன? தக்காளி தோல், என்னையாது, கருவேப்பிலை தலை, கடுகு எல்லாம் ஒட்டி இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஊர் வழக்கம் சந்தனத்தை தாளிச்சு கொடுத்துட்டாங்க. அதனாலதான் நம்மளால மனமான இருக்குமே மனசார எப்பிட்டு வந்துட்டாரு நினைச்சு வெளியே வந்தல்ல பைக்கை தூக்கிட்டு ஓடிட்டு ஐயா 3 போக்கஸ் லைட் எடுத்துக்காது. இதே மாதிரி புழுக்க வேற வேர்த்து அது பாட்டுக்கு வளைஞ்சு விழுகுது. எப்படி நிக்க முடியும் மனுஷன்? எப்படி நாட்டமா கூப்பிடுறாரு, தம்பி கோமாளி கோமாளி குறைஞ்சிருச்சு என்னங்க சாமிய வர சொல்லு அப்படின்ட்டாரு. என்னடா அது வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் முருகனை எழுப்பலான்னு போய் அவர் வேஷம் போட்டு ரெடியா நிக்கிறார். எத்தனை மணிக்கு? 2:45 காலையில. என்ன பண்ணிட்டாரு, வெளியே விட்டா முருகன் வெளியே வந்து இப்படி வேலை பிடிச்சு நாட்டாமையில எங்கிட்டாரு. சரி, ஏன்னா இது மகமாயி நாடகம். 7 கரகம் வச்சு 7 கரகத்துக்கு சாமி அழைக்கும் போது சாமி ஆடி வந்து அந்த கரகத்தை தொட்டு எடுத்து ஆடணும். ஏன்னா 7 ஊர் அம்மனும் ஒரே இடத்துல இங்க அமர போறாங்க. அந்த கரகத்தை தொட்டு எடுத்து ஆடினால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கரகமாக இருந்தாலும் நீங்கிடும் ஐதீகம். கண்டிப்பா உண்மையாலுமே அது மாதிரி நிறைய நடந்திருக்குது. ஏன்னா அம்மனோட திருவிளையாடல் கண்டிப்பா எப்படி வேணாலும் நடக்கலாம். இத்தனை கூட்டத்திலேயே அந்த கரகத்தை எடுத்து ஆடுறதுக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கா எங்களுக்கு தெரியாது. சாமி அழைக்கும் போது சாமி வந்து அந்த கரகத்தை எடுத்து ஆடணும். அவ்வளவுதான், கொடுத்து வச்சவங்க வந்துருவாங்க. அருள் கண்டிப்பா கிடைக்கும். காரியங்கேடு இருக்கணும். நம்ம நாட்டிலே எங்க செல்ல போக்கி விளையாடும் வசந்த பூஞ்சலிலே அசைந்த பூங்கொடியே உதிர்த்த மாயமென்னே உன் இதய சோகம் என்ன, இதய சோகம் என்ன, நூலும் இல்லை வாழும் இல்லை வானிலே அதில்லை தோழி இல்லை நானும் ரசித்தேன்.